பசங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் சொல்லிட்டு அது செஞ்சு கொடுங்க. காராமணி பயிரை வந்து வறுத்து ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம். அது ஃபஸ்ட்டு வந்து காராமணி பயிரை வந்து ஒரு பேனில் போட்டு நல்லா சூடு வர வரைக்கும் நல்லா வறுத்துப்போம். எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது. இந்த அளவு நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு அது தனி ஒரு பேனில் மாற்றிட்டு அது மேலே தண்ணியை ஊற்றிடுங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து கழுவ போகிறோம். வறுத்ததை கழுவிட்டு நல்லா கழுவுன பிறகு குக்கரை அடுப்பில் வச்சு குக்கரில் நம்ம கழுவுனதை எடுத்து போட்டு அதுக்கு குக்கருக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணியை ஊற்றி தேவையான அளவு உப்பை போட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் நல்லா வெந்து எடுத்துக்கோங்க. அடுத்த ஒரு தனி பேனில் வந்து 2 டீஸ்பூன் வந்து எண்ணெயை ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கோங்க. சரிங்களா? கடுகு போட்டுட்டு ஒரு 2 காஞ்ச மிளகா வந்து நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. பிச்சு போட்டுட்டு நல்லா ப்ரௌன் ஆனோன்னா ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. இப்போ அதுவும் வந்துடுச்சா அதை ஒரு தனி பேனில் மாற்றிட்டு அது மேலே நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அதை அப்படியே எடுத்து போட்டுட்டு தேங்காய் பூ வேணும்னா மட்டும் தேங்காய் பூவை அப்படியே மேலே போட்டுட்டு அதை வந்து நல்லா பாருங்கள், அப்படியே பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது. அதை நல்லா கிளறி விட்டுட்டு எடுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டை வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்றது சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்றதை. ஸோ அவ்வளோதான், நான் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.